இந்த நூல் வாழ்வியல் சிந்தனைகள் பாகம் 3. இந்த நூலினுடைய ஆசிரியர், மதிப்புறு நூலாசிரியர், பெரியாரை இழந்த மானுடம் பெரும் ஆறுதல் பெறுவது இவரிடம் என்று கவிஞர் கலி பூங்குன்றன் ஐயாவால் பாராட்டப்பட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் ஆவார்கள். நன்கு உலர்த்தப்பட்ட 4 அத்திப்பழங்களை நாள்தோறும் உண்டு வந்தால் அது இருப்பு சக்தி இன்மையை போக்கி இரத்த சோகையை தடுக்கும் தாதுக்களை கொடுத்து காப்பாற்றிவிடும் போன்ற மருத்துவ டிப்ஸ்களை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களிடமிருந்து யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது என்று தன்னுடைய வியப்பை ஆனந்த விகடன் சொல்கிறது. அதே போல பகுத்தறிவு கருத்துக்களை பேச்சாலும் எழுத்தாலும் பரப்பி தமிழ் சமூக மக்களின் விழிப்புணர்வுக்கு பாடுபட்டு வரும் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி சிறந்த உளவியல் கட்டுரையாக இங்கே பரிணமிக்கிறார் என்று புத்தகம் பேசுது இதழ் பெருமைப்படுத்துகிறது. சமூக பிரச்சனைகளை மட்டும் பேசுவது ஒரு தலைவனின் கடமை அல்ல, தனி மனிதனினுடைய நம்பிக்கையையும் ஆளுமையையும் உயர்த்துவதுதான் கடமை என்று வாழ்வியல் சிந்தனைகள் மூலம் இந்த நூலாசிரியர் உணர்த்தி இருக்கிறார் என்று தி சண்டே இந்தியன் இதழ் பெருமைப்படுத்துகின்றது. அதே போல ஆசிரியர் அவர்கள்தான் எவ்வளவு பெரிய ஒரு ஒரேஷியஸ் ரீடர். அவர் புத்தக பிரியராக இங்கே இருக்கவில்லை, ஒரு புத்தக வெறியராகவே தெரிகிறார் என்று சொல்கிறார் டாக்டர் மன்சூர் என்பவர். திருச்சியிலே திருச்சி ஜமால் முகமது கல்லூரியை சார்ந்த துணை முதல்வராக இருந்தவர். அறிஞர் அண்ணா அவர்களைத்தான் சொல்லுவார்கள், அவர் எந்த பொருள் வாங்கினாலும் அதிலே அந்த துண்டு தாள், பொட்டலம் கட்டுகிற துண்டு தாளை கூட விடமாட்டாராம், அதிலே என்ன இருக்கிறது என்று படித்து விட்டுத்தான் போடுவாராம். அதுபோல ஆசிரியர் அவர்கள் இந்த வாழ்வியல் சிந்தனைகளை படிக்கும் போது அவர் எவ்வளவு ஒரு புத்தக பிரியராக மட்டுமல்ல வெறியராகவே எங்களுக்கு தெரிகிறார் என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோல அறிஞர் பெருமக்களாலும் இதழ்களாலும் பாராட்டப்பட்ட இந்த ஒரு வாழ்வியல் சிந்தனைகளுடைய 3ஆம் பாகத்திலே நம்முடைய தலைமை உரையிலே நம்முடைய ஞான வள்ளுவன் ஐயா சுட்டி காட்டியது போல இந்த சிந்தனை பூங்காவின் நுழைவு வாயிலில் என்று ஒரு முக உரையை ஆசிரியர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கெல்லாம் நாம் செல்லும் பொழுது அந்த வாயிலிலேயே வரவேற்பு அழகாக இருக்குமோ, அது போல ஒரு சிந்தனை தோரணங்களால் நம்மை வரவேற்று இதிலே ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மிக அழகாக. எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்பவனே சிறந்த மனிதன், அவன் தனக்கு எவ்வளவு தெரியும் என்று காட்டிக் கொள்பவன் அல்ல. எவ்வளவு பெரிய அழகான சிந்தனை! பல நூறு நம்முடைய நேரு ஐயா அவர்கள் சொன்னது போல பல நூறுக்கணக்கான கட்டுரைகள், ஆயிரக்கணக்கான கட்டுரைகள், பல்நூறு புத்தகங்களை படித்த ஒருவர் சொல்கிறார், எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்பவனே சிறந்த மனிதன். எளியவர்களிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள ஏராளம் இருக்கிறது. விடிந்தும் விடியாததுமான, விழித்தும் விழிக்க முடியாததுமான சோம்பலான ஒரு காலை பொழுதிலே நான் கதவை திறந்தவுடன் ஒரு கண நேரத்தில் கண்ட காட்சி, என் தந்தை வயது மதிக்கத்தக்க ஒருவர் சைக்கிள் கேரியரிலே 2 குடம் தண்ணீரை கட்டிக்கொண்டு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரக்கன்றுக்கு அந்த தண்ணீரை ஊற்றுகிறார். ஒரே ஒரு கன காட்சிதான் அது. ஆனால் அது என்னுள் என்ன விதைத்தது என்றால், எழு, விழி, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பொருள்பட வாழ்ந்துவிடு என்ற சிந்தனையை ஒரு நொடியில் எனக்குள் தந்துவிட்டு போகிறது. எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்பவனே சிறந்த மனிதன். எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்வது எனும் போது ஆசிரியர் சொல்கிறார், எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம், எல்லோரிடமிருந்தும் நல்லதையும் கற்றுக்கொள்ளலாம், மற்றவர் தவறுகளில் இருந்து நாம் பாடமும் படித்துக் கொள்ளலாம் என்று ஆசிரியர் இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த நூலினுடைய உள்ளே ஆசிரியர் சொல்கிறார், புத்திசாலிகள் யார் என்றால் அவர்கள் ஒரு தவறை தான் செய்து விட்டால் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்பவர்கள் புத்திசாலிகளாம். அதிபுத்திசாலிகள் என்பவர்கள் யார் என்றால் ஆசிரியர் சொல்லுகிறார், அடுத்தவர்கள் தவறுகளில் இருந்தே தனக்கான பாடத்தை கற்றுக்கொள்பவர்கள் அதிபுத்திசாலிகளாம். ஏனென்றால்
நமக்கான ஆயுள் மிகவும் குறைவு. நாமே தவறு செய்துவிட்டு நாமே பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு நமக்கான ஆயுள் இல்லை என்பதால் அடுத்தவர்களின் தவறுகளிலிருந்தும் பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற அழகான வாழ்வியல் சிந்தனை இந்த நூலில் நுழைவதற்கு முன்னாலே நமக்கு கிடைக்கிறது. அதே போல எல்லோருமே சுட்டி காட்டியபடி மிக சிறப்பாக ஆசிரியர் சொல்கிறார், படிப்பது வேறு கற்பது வேறு. இதை உள்ளே கூட இதை சொல்லி இருக்கிறார். நாம் எதையும் ஒரு இயற்கையை பார்க்கும் போது கூட சீயிங் பார்ப்பது வேறு, அப்சர்விங் உற்று கவனிப்பது வேறு. அந்த இரண்டிற்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த நம்முடைய வாசக நேயர்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? வெறுமனே பார்க்க போகிறீர்களா, அல்லது நீங்கள் இதை கற்று அதற்குப்படி நடக்கப் போகிறீர்களா என்ற ஒரு கேள்வியை நம் முன் வைத்துவிட்டு இங்கேதான் ஆசிரியர் அவர்களுக்குள் ஒரு கவிஞர் இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. பாலைவனத்தில் பாய்ந்த நில ஒளியாக அமையாமல் பாலைவனத்தில் பாய்ந்த நில ஒளிக்கு என்ன பயன் இருக்க முடிய போகிறது? அதனால் ஏதும் பயன் இல்லை. அது நிலா, நம்முடைய வீட்டு முற்றத்தில் காய்கிற நிலா என்பது அதுதான் நமக்கு அந்த நில ஒளி பயன் தரக்கூடியது. அதுபோல இந்த நூல் நிலா முற்றத்து நில ஒளியாக இருக்க வேண்டும் என்று சொல்வதை விட நுணுக்கமாக ஆசிரியர் இன்னொன்றை இங்கே பயன்படுத்துகின்றார். நிலா முற்றத்து சுவை தேடும் அளவிற்கு ஒளி படைத்த கண்களை உருவாக்க உதவினால் என்று கவனமாக பயன்படுத்துகிறார். ஏனென்றால் முற்றத்து நிலவில் எல்லா வீடுகளிலும் முற்றத்து நிலா வெளிச்சம் இருக்கத்தான் செய்கிறது. நாம் அதை பார்க்கக்கூடிய ஒளி படைத்த கண்களோடு இருக்கிறோமா என்பது மிக முக்கியமானது என்பதை ஆசிரியர் அவர்கள் இங்கே பதிவிடுகிறார்கள். இது இப்போதுதான் எனக்கும் கூட நான் எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. ஊர் உறங்கும் நேரத்தில் யாருக்கான கண் சிமிட்டுகிறாய் விண்மீனே, ஊர் உறங்கும் நேரத்தில் யாருக்கான கண் சிமிட்டுகிறாய் விண்மீனே, விழியிரண்டும் பிரியாமல் போனால் மின்னலிடும் நின் அழகும் வீண்டானே விண்மீனே என்ற வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே விழித்து பார்த்து முற்றத்து நிலவை கூட, முற்றத்து நில ஒளியை கூட நாம் கண்கள் இரண்டால் விழித்து பார்த்து அதை நாம் உள்வாங்க வேண்டும் என்ற மிகப்பெரிய வாழ்வியல் பாடத்தை இங்கே நமக்கு ஆசிரியர் அவர்கள் தருகிறார்கள். வாருங்கள், விழித்து நாம் உள்வாங்குவோம், பயனுறுவோம் என்று சொல்லி உங்களை அன்போடு நான் இந்த கட்டுரையின் ஆய்வுக்கு அழைக்கின்றேன். இந்த நூல் ஆய்விலே ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருந்ததை போல இந்த நூல் ஆய்விலே இந்த புத்தகத்திற்கு நான் என்ன தனித்தன்மையாக பார்த்தேன் என்றால், சென்ற புத்தகத்திலே பல நூறு ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள், நூல்களின் பெயர்கள் அந்த புத்தகம் முழுவதும் பரவி நிரவி கொட்டி கிடந்ததை நாம் பார்த்தோம். அதுபோல இந்த வாழ்வியல் சிந்தனைகள் 3வது தொகுதி என்பது எப்படி இருக்கிறது என்றால், ஆசிரியர் அவர்கள் தான் சந்தித்தவர்கள், சந்தித்த நட்புறவுகள், தோழமைகள், அவர்களின் மூலம் அறிந்த செய்திகள், அவர்களை பற்றிய அந்த பெருமையான செயல்பாடுகள் ஆகியவற்றை மிக அழகாக இங்கே எடுத்து சொல்லி அவர்களை பாராட்டுகிற அந்த பேருள்ளம் படைத்தவராக இருப்பதை நாம் இந்த நூலிலே பார்த்து வியக்க முடிகின்றது. பல்வேறு பெயர்கள் இந்த நூலிலே தொடர்ச்சியாக ஆசிரியர் அவர்கள் பயன்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சிவகங்கை மாவட்ட அரசு மருத்துவமனை மருத்துவர் மலர்கண்ணி இன்பலாதன் அவர்கள் அளித்துள்ள இரத்த தானம் குருதி கொடை பற்றிய முழுமையான தகவல்கள் இந்த நூலிலே ஆசிரியர் அவர்களுக்கு அனுப்பியதை ஐயா அவர்கள் அனுப்பி அவரையும் பெருமைப்படுத்தி இருக்கிறார், நமக்கும் செய்தி சொல்லி இருக்கிறார். அதே போல நிறைய பேர் நம் சுற்றுச்சூழலுடைய தன்னார்வ தொண்டு நிறுவனர் எக்ஸ்னோரா அமைப்பினுடைய அந்த நிறுவனர் நிர்மல் அவர்களை பற்றி, நம்முடைய இயக்கத்தோழர் மயிலை கிருஷ்ணன் அவர்களை பற்றி, நம்முடைய எடிசன் ராஜா அவர்களை பற்றி, நம்முடைய சோம இளங்கோவன் ஐயா அவர்களை பற்றி, சிகாகோவில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை தோழர் கண்ணகி அவர்களை பற்றி, இப்படி நம்முடைய நட்புறவுகளை பெருமைப்படுத்தும் உள்ளத்தை ஆசிரியர் அவர்களிடம் நாம் பார்க்க முடிகிறது. இளைப்பாறுதல் என்றால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இளைப்பாறுதல் என்றாலே ஒரு இசையை கேட்பது, ஒரு சினிமா பார்ப்பது, ஒரு விருந்து உண்பது, இது பெரும்பாலும் நமக்கு இளைப்பாறுதல் என்ற உடனே இதுதான் நினைவுக்கு வரும். ஆனால் இந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய ஆசிரியர் சொல்லுகின்றார், ஒருவருடைய வேலை மூளை சம்பந்தப்பட்டது என்றால் அவர் இளைப்பாற என்ன செய்ய வேண்டும்?
எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதியாக கொஞ்ச நேரம் இருப்பது இளைப்பாறுதல். அதே போல ஒருவருடைய வேலை சதா பேசிக்கொண்டே இருப்பது என்றால் அவர் இளைப்பாற என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் வாய் பேசாம மௌனியாக இருக்க வேண்டும். அதே போல நிறைய பேர்களுடன் எப்போதும் இணைந்து வேலை செய்து கொண்டே இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இளைப்பாற வேண்டுமானால் கொஞ்ச நேரம் தனிமையில அமர வேண்டும். எப்போதும் தனிமையில் இருப்பவர்கள் இளைப்பாற வேண்டும் என்றால் நண்பர்களோடு செய்து அவர்கள் ஊரை சுற்றி அரட்டை அடித்து விட்டு வர வேண்டும். நாங்கள் எல்லாம் கூட திடீரென்று நினைத்து கொண்டு நாங்கள் பெண்கள் குழு எல்லாம் சேர்ந்து மூளை கடையில் போய் ஒரு தெரு முனையில் ஒரு டீயை குடித்து விட்டு வருவோம். எங்களுக்கு அது ஒரு இளைப்பாறுதலாக இருக்கும். அப்படி எப்போதும் நின்று கொண்டிருப்பவர்கள், நின்றே வேலை செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் சற்று நேரம் அமர வேண்டும். ஆசிரியர்கள் அல்லது போக்குவரத்து காவலர்கள் இப்படி. அதே போல எப்போதும் கணினி முன்னாலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொஞ்சம் எழுந்து காலார நடந்து அலுவலகத்திலேயே ஒரு குறு சுற்றுலா போல சென்று இந்த மாதிரி இந்த மாற்று செய்கையின் போது ஒரு மூச்சை இழுத்து விட்டு, ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் இந்த இளைப்பாறுதலுக்கான ஒரு டிப்ஸை நமக்கு உள்ளே நுழையும் பொழுதே கொடுக்கின்றார் இந்த புத்தகத்தில். ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள், இளைப்பாறுதல் என்பது படிப்பதுல எப்படி இளைப்பாறுது? ஆசிரியர் சொல்லுவாரு, இது வரலாறு, தத்துவம் இந்த மாதிரி ஒரு கடினமான இதையே தொடர்ச்சியா படிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நூல்ல அயற்சி உண்டாகும். நமக்கு எல்லாருக்குமே அது வரும். அப்ப என்ன பண்றது? அதுல எப்படி ரிலாக்ஸ் பண்றது அப்படின்னு சொன்னா ஆசிரியர் சொல்றாரு, உடனடியாக அவரே சொல்றாரு, உடனடியாக நான் கொஞ்சம் மென்மையாக காண்டேகரின் நாவல்கள் அந்த மாதிரி கூட நான் போய் படிப்பேன், இதையே படிச்சுட்டு இருக்கிறதுக்குன்னு சொல்றேன். ஆனா இந்த புத்தகத்தை நான் பார்த்ததிலே நான் அறிந்து கொண்டது, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 75 கட்டுரைகளே நாம் அயற்சியையே கொடுக்க விடாமல் நம்மை அதுவாக ரிலாக்ஸ் செய்கிறது. படிக்க 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 நமக்கு களைப்பே இல்லாமல் நம்மை இளைப்பாற்றி விடுகிற ஒரு புத்தகமாக, அறிவு சுரங்கமாக இந்த புத்தகத்தை என்னால் பார்க்க முடிந்தது.